சிக்கன் கிரேவிக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு காலெண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். காலெண்ணெய் வதக்கி எடுத்துக்கலாம். அது காலெண்ணெய் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம் அதை போட்டுக்கணும். பேஸ்ட்டை ஊற்றி வதக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஊற்றிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அது வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்க வேண்டியது தான். தக்காளி போட்டாச்சு. தூள் சிறிதளவு, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அளவு உப்பு போட்டுக்கிட்டு இந்த கொத்தமல்லி தழை அலசிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா பேஸ்ட்டாக, அதை போட்டு ஊற்றி வதக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கிட்டு காளானையும் கொட்டி சும்மா ஒரு 5 நிமிஷம் வேகிற வரையும் விட்டுற வேண்டியது தான். ஏன்னா ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இறக்கும்போது இட்லிக்கு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.